சென்னை மெரினா கடற்கரைக்கு நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கானோர் சென்று வருகின்றனர். விடுமுறை நாட்கள் என்றால் லட்சக்கணக்கானோரின் பேரிரைச்சலில் பெருங்கடலின் அலைகளின் சத்தமே அடங்கித்தான் போகும். ஏன், சமீபத்தில் அடித்த பெஞ்சல் புயலிலும் கை குழந்தையுடன் வந்த இளைஞர் அலையின் அருகே குழந்தைகள் ஆடிப்பாடிய காட்சிகளை காண முடிந்தது. ஆபத்தையும் பொருட்படுத்தாமல் ஆவென வாயை பிளந்து பார்க்க வைக்கும் மெரினா கடற்கரை. ஆனால் மெரினாவுக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு திடீரென உடல் ரீதியான பிரச்சினைகள் ஏற்பட்டால் அவர்களின் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத நிலையே நிலவி வருகிறது. காரணம், மெரினா கடற்கரையில் இருந்த முதலுதவி சிகிச்சை மையம் வெறும் பெயரளவுக்குத்தான் உள்ளதே தவிர அங்கு எந்தவித மருத்துவ உபகரணங்களும் பராமரிப்பும் இல்லாமல் பழுதடைந்து காணப்படுகிறது. சென்னை மெரினா பீச்சில் இருக்கக்கூடிய இந்த முதலுதவி மையம் பீச்சுக்கு வரக்கூடிய மக்களுக்கு முதல்ல ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. இங்கே பீச்சில் இருக்கக்கூடிய மக்கள் கீழே விழுந்தாலோ அல்லது ஓடி ஆடி விளையாண்டாலோ அடிபட்டால் இந்த முதலுதவி சிகிச்சை மையம் மூலமாக சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் கொரோனா காலகட்டத்திற்கு பிறகு இந்த முதலுதவி சிகிச்சை மையம் செயல்பாடு இல்லாமல் இருக்குது. இது அரசு செயல்பாட்டு கொண்டு வந்ததுன்னா இங்கே வரக்கூடிய மக்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் ரொம்ப அவசியமாக இருக்கும். கடந்த 2021ஆம் ஆண்டு மெரினா கடற்கரையில் வாகன நிறுத்தம் அருகே 20 கோடி ரூபாய் செலவில் 2 முதலுதவி மையங்கள் திறக்கப்பட்டன. இதற்கான பொறுப்பு தனியார் மருத்துவமனை வசம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் கடந்த 2 ஆண்டுகளாக முறையான பராமரிப்பு இல்லாமல் உள்ளது. காலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை இந்த மையங்கள் திறந்திருக்க வேண்டும் என்றும், விபத்தில் சிக்கியவர்கள் முதல் சிறு சிறு பிரச்சினைகளால் அவதிப்படுபவர்களுக்கு இங்கு வைத்த முதலுதவி அளிக்கப்பட்டு பின்னர் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட வேண்டும் என கூறப்பட்டது. ஆனால் இந்த முதலுதவி மையங்களில் உள்ள பலகைகள், கட்டில்கள் உடைந்தும், கரையான் அரித்தும், மருத்துவ உபகரணங்கள் பழுதடைந்தும் காணப்படுகிறது. மெரினா கடற்கரைக்கு சுற்றி பார்க்க வருபவர்களைப் போல நடைபயிற்சி மேற்கொள்வதற்காகவும் முதியோர் உள்பட பலர் வந்து செல்கின்றனர். அவ்வாறு வருபவர்கள் திடீரென மயங்கி விழுந்தால் கூட அவ்வளவு போக்குவரத்து நெரிசலையும் தாண்டி ஓமந்தூரார் மருத்துவமனைக்குத்தான் அழைத்து செல்ல வேண்டியுள்ளது. பீச்சில் முதலுதவி மையம் முன்னாடி செயல்பாட்டில் இருந்துச்சு. இது பீச்சுக்கு வெளியூர்லேருந்து வர்றாங்க, உள்ளூர் வாசிகள்லாம் ஏதோ ஒரு சின்னதாக ஒரு அசம்பாவிதம், சும்மா ஏதோ ஒரு அடிபட்டது, சுளுக்கு, ரத்த காயம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சின்னமாக பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ கடந்த சில நாளாக அது பயன்பாட்டிலே இல்லை. இது அரசாங்கம் சீக்கிரம் அது நடவடிக்கை எடுத்து பொது சுகாதாரத்துறை பக்கத்துலாம் இருக்குது, அவங்க நடவடிக்கை எடுத்து சீக்கிரம் அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தால் எங்களை மாதிரி வர்ற பயணிகளுக்கு எல்லாருக்கும் அது நல்லா இருக்கும். இதுவே இந்த முதலுதவி மையங்கள் சரியான முறையில் இயங்கினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு அவர்களது உயிர் காப்பாற்றப்படும். ஆகவே தமிழ்நாடு அரசு மற்றும் சென்னை மாநகராட்சி நிர்வாகம் செயல்படாமல் உள்ள இந்த முதலுதவி மையங்களை மீண்டும் செயல்படுத்துமா? நோயாளிகளை கவனிப்பதற்கு 24 மணி நேரமும் மருத்துவர்கள் பணியமர்த்தப்படுவார்களா? மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராகுலுடன் செய்தியாளர் சுரேஷ்.